மாயக்கூரத்தி போலே தாராளம் பூங்கூரத்தி மாயக்கூரத்தி போலே தாராளம் பூங்கூரத்தி என்ன உருவம் கொண்டால் ஈஸ்வரியா வங்காளியும் குறையா அம்மா தனி கட்டும் பொன்னாலையே ஈச்சம் கூடையா அங்கே ஈச்ச கூடையா இரு கட்டும் பொன்னாலையே வெள்ளி பிரம்பெடுத்து குறி சொல்ல வரா குறி சொல்லும் கோத்தியாக பாராள மங்காளியும் அப்படின்னு சொல்லி பல்லாள கண்டனத்து குறி உரைக்க வருகின்றால் அங்காளி குலத்தியாகவும் ஐயா மகாராஜா, நான் கேட்க முடியாத பொருட்களை எல்லாம் தாங்கள் தர வேண்டும். தந்தீர்களானால் நான் குறி உரைப்பேன். நீ கேட்கக்கூடிய பொருள் கேளு, ஒண்ணு ஒண்ணா தரேன். சாந்தால தரை மொழிக வேணுமடம் ஐயா, வேணுமடம் ஐயா. சந்தாளத்தால் கோலாமிட வேண்டுமடம் ஐயா, வேண்டுமடம் ஐயா. ஐயா, சாலத்தால் திறமைக வேண்டும், சந்தனத்தால் கோலமிடணும். அப்படியே செய்து கொடுத்து விட்டேன். அதோடு தெரியுமா, சாம்பிராணி தூப தீபம் போட வேண்டும் ஐயா, போட வேண்டும் ஐயா. எந்தனோட குறி உரைக்க ஒரே நடம் ஐயா. போட்டு என்னுடைய குறி உரைக்க ஆரம்பிக்க போறேன். ஐயா, குறி சொல்றது நான் கிடையாது, அந்த மலையாள பகவதி செக்கம்மா அந்த அம்மா வந்து தான் இப்ப குறி சொல்ல போறாங்க. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி அகிலம் புகழ் மகர சங்காரி அரணோடு ஆடிய காளி. அகிலம் புகழ் மகர சங்காரி அரணோடு ஆடிய காளி. பாவா ஜக்கம்மா பந்திடு ஜக்கம்மா, நீ பாவா ஜக்கம்மா பந்திடு ஜக்கம்மா. ஓம் காளி ரீம் காளி ஜெய் காளி உத்தண்ட காளி ஓங்கார காளி உயிரம் குடிக்கும் மலையாள பகவதி. ஓம் இந்த பூங்குரத்தி ஆகப்பட்டவள் குரு சொல்கின்றார். ஐயா, உன்னுடைய கையை நெட்டு. கையை நெட்ட உடனே அந்த மந்திர பெரும்பு எடுத்து கரத்தில் வைத்தார். வைத்த உடனே குறி சொல்ல ஆரம்பிக்க போறேன். உன் பேரோ அவல்ல அழைக்கண்ட கெளுமடாங்க ஐயா, கெளுமடாங்க ஐயா. அந்த குறி எடுத்துரத்தில் கெளுமடாங்க ஐயா. உன்னுடைய பெயரோ வல்லாளக்கண்ணன். வல்லாளக்கண்ணன். ஆமாம். இது யாருக்கும் தெரியாது. இந்த ஊருக்கு வந்து இறங்கின உடனே என் பேரை சொல்லிருப்பாங்க. ஆமாம். இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. அதோடு மட்டுமா, நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்லணுமா? அண்ணன் தம்பிங்க இவருமே கெளுமடாங்க ஐயா, கெளுமடாங்க ஐயா. அறுவையாலும் குறி உரைக்க வந்தேனாங்க ஐயா.
தம்பி 5 பேரு. அண்ணன் தம்பி 5 பேரு. ஆமாம். அவருடைய பேர் என்ன தெரியுமா? வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், ஓகலக்கண்டன், இருளக்கண்டன், கண்டாதி கண்டர்கள் நீங்க 5 பேரு. வேற என்ன தெரியுமா? உன் மனைவி பேர் என்ன தெரியுமா? தேவி நீ சோசனியால் கெளுமடா தம்பி, கெளுமடா தம்பி, அந்த குறி எடுத்து கெளுமடா ஐயா. அவள் பெயரோ நிசோசன்னி. ஆமாம். பூரா விஷயமே தெரியுது. எப்பரா தெரியும் குறத்துக்கு? அதோடு மட்டுமா உன் மனைவி எப்படி இருக்கிறா தெரியுமா? 10 மாத கர்ப்பம். பவையரும் இருக்கூராளே. 10 மாத கர்ப்பம். உங்க வீட்டுக்கார அம்மா மகாராணி இப்ப 10 மாத கர்ப்பமா இருக்காங்க. 10 மாத கர்ப்பமா இருக்காங்க. ஆமா. என்னுடைய குறியாகப்பட்டது முடிந்து விட்டது, நான் புறப்படுகின்றேன் ஐயா என்று சொன்னார். அவருக்கு தேவைப்படுகின்ற பொன் பொருளை எல்லாம் அள்ளி கொடுங்கள் என்று சொன்னார். அவருடைய மனைவியோ நில்லு. ஏன் என்னங்க பெரிய விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. என் மனைவியோ பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமா. பிரசவம் எங்க போய் பார்ப்பது? அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. அதுவும் அருகில் இருக்க முடியாத ஐவியாரன் காடு. அந்த காட்டிலே பெரிய ஆலா விருட்சம். அந்த ஆலா விருட்சத்தின் அடியிலே ஒரு தாய்க்கிழவியாகப்பட்டவள் மருத்த கிழவி இருக்கின்றார். அவரை அழைத்து வந்தால் நல்லபடியா வேலையை முடிச்சிருவாங்க. நல்லபடியா முடிச்சிருவாங்களா? ஆமா. என்ன நீ ஒண்ணு சொல்றதுக்கு பயமாவே இருக்கு ஐயா. நல்ல முறையிலே பிரசவம் பார்த்து தாய் வேற பிள்ளை வேற ஆகிடுவாங்க. அதான் வேணும். உலகத்தை நான் ஆளணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார். அந்த வார்த்தையை கேட்டு புறத்துக்கு தேவைப்படுகின்ற பொன்பொருளை கொடுத்து அனுப்பினார். அனுப்பின உடனே இந்த அம்மா சென்று அங்கே தாய்க்கிழவியாக